இந்த வீடியோல Valentines டேக்காக 3D AI முறையில அழகான ஃபீலிங்ஸ் ஆன கப்புள்ஸ் இமேஜஸ் இது இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ வழக்கம் போல இந்த வீடியோல ரெண்டு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஒன்னு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஆன நார்மலான ஒயிட் கலர் கேஷுவல் Dress போட்டுருக்கிற மாதிரி இந்த மாதிரியான இமேஜஸ், இன்னொன்னு இத மாதிரி டெனிம் காஸ்டியூம்ஸ் போட்டுருக்கிற மாதிரி இதோ இந்த மாதிரியான இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல இந்த இமேஜஸ்ல நம்ம ஃபேஸை கூட நம்ம இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சோ அது எப்படி தெரிஞ்சிருக்கு வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம Google Chrome ஓபன் செஞ்சு Microsoft Bing Image Creator அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல அபிஷியலான Microsoft சைட்டுக்குள்ள போயிருங்க. சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கிரியேட் ஒன் கொடுங்க. நெக்ஸ்ட் இத மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நார்மலா உங்களுடைய இமெயில் ஐடி ஒன்னு கிரியேட் பண்ணிக்கணும். நார்மலா ஜிமெயில் எப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவீங்களோ அதே ஃபார்முலால நம்ம Microsoft Bingல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலர் காலம் இருக்குல்ல, இதில் தான் நமக்கு தேவையான என்ன மாதிரியான இமேஜஸ் வேணுமோ அது ஜெனரேட் பண்ணக்கூடிய கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஆன கமெண்ட் நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தால் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய டைரக்ட் வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் கமெண்ட் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தால் Google Chrome ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ளார போயிருங்க. மேலே சர்ச் பாக்ஸில் ஃபீலிங்ஸ் கப்புள்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு உள்ளார போயிருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் காப்பி பண்ணுறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் 1 அப்படின்னு இருக்குல்ல, அது கீழே கொஞ்சம் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் எழுதிருக்கும். அதை காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு மேலே இந்த காப்பி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. காப்பி ஆகிடும். இப்போ இமேஜ் கிரியேட்டர் பண்ணக்கூடிய அந்த சைட்டுக்கு வாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் டிசைனர் அந்த சைட்டு வாங்க. இந்த ஒயிட் கலர் காலத்தில் அங்கே காப்பி பண்ண ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பையனோட நேம் தேஜா, பொண்ணோட நேம் ரோஜா அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து பையனோட நேம் அரவிந்த் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பொண்ணோட நேம் இதில் வந்து நமிதா அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிடுறேன். கமெண்ட் எழுதிருக்கேன். பேக்ரவுண்டில் ஐ லவ் ரோஜா அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு நமிதா அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனோட நேம்ஸ் வந்து நம்ம இதில் வந்து பேக்ரவுண்டில் க்ளோ லைட்டில் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் கொடுத்து பார்த்துக்கலாம். கிரியேட் கொடுக்கும்போது நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் ஒரு சில செகண்டில் நம்ம மொபைலில் நம்மளோட மொபைல் டிஸ்பிளேல ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிடுச்சு. பார்க்கவே பக்கா குவாலிட்டியில் செம அட்ராக்ஷனாக இருக்குது. ஐ லவ் நமிதா அப்படின்னு போட்டு ஒரு பொண்ணு பையனும் ஒயிட் கலர் காஸ்டியூம்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இமேஜஸ் வந்து ஜெனரேட் ஆகும். உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸுமே அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் பலாட்டு நம்ம வந்து எல்லோ அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நேம் அப்படி தான் இருக்குது. பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படி இருக்குது. கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் அழகான முறையில் நமக்கு வந்து இப்போ இமேஜஸ் ஜெனரேட் ஆகிடுச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப அழகாட்டு இருக்குது. செம்ம சூப்பராக பயங்கர குவாலிட்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன இமேஜ் வேணுமோ அதை கீழே இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நாம் இப்போ பார்த்தது ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான். நார்மலாக ஒரு கப்பல்ஸ் இந்த மாதிரி அழகான ஃபீலிங்ஸில் நம்ம நார்மலாக ஒயிட் ட்ரெஸ் அல்லது தேவையான ட்ரெஸ் கலர் கோட் போட்டு நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டெஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கமெண்ட் தான் நம்ம பார்த்தோம். செகண்ட் கமெண்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் டெனிம் கோட் ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ராம்ப்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு காப்பி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த கமெண்ட் எடுக்கக்கூடிய அந்த ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த சைட்டுக்கு வாங்க, மைக்ரோசாஃப்ட் வெப்சைட். ஸோ அது எழுதிக்கிறத ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை மொத்தமாக டெலிட் பண்ணிக்கிட்டு இப்போ காப்பி பண்ண செகண்ட் ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பையனோட நேம் வந்து தேஜான் இருக்கு. ஸோ அதில் வந்து நான் வந்து ஆரவ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ரோஜா அப்படின்றதுல வந்து நேஹா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆனால் இதில் வந்து பிளாக் கலரில் டெனிம் கோட்டு காஸ்டியூம்ஸ் தான் வேணும்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் கொடுத்து பார்த்துக்கலாம். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்லேயே நம்ம மொபைலில் அழகான முறையில் பிளாக் கலர் கோட் அண்ட் ட்ரெஸ்ஸில், அதாவது டெனிம் கோட் ட்ரெஸ்ஸில் அழகான முறையில் ஆரவ் நேஹா அப்படின்ற நேமில் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. பின்னாடி பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி, அது கோல்டு கலரில் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி எந்த இமேஜ் வேணுமோ அதை இந்த செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜஸில் நம்ம ஃபேஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம ஃபேஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோட ஃபேஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஃபேஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக நாம் அதில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோட லிங்க் கூட இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பார்த்து எப்படி ஃபேஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். பை.